வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெற வாய்ப்பு. வரும் 30ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக காரைக்கால் மகாபலிபுரம் இடையே கரையை கடக்கும் என அறிவிப்பு. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 6 மணி நேரமாக நகராமல் அதே இடத்தில் நீடிப்பு. மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த நிலையில் தற்பொழுது ஒரே இடத்தில் நங்கூரமிட்டு நிற்கும் புயல் சின்னம். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு 490 கிலோமீட்டர் தெற்கு தென்கிழக்கில் மையம். நாகைக்கு 320 கிலோமீட்டர் தென் தொலைவிலும் புதுச்சேரிக்கு 410 கிலோமீட்டர் தென்கிழக்கிலும் மையம் கொண்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி உப்பனாற்றில் ஏற்பட்ட வெள்ளம் விளைநிலங்களை ஆக்கிரமித்ததால் விவசாயிகள் கவலை. கான்கிரீட் கலவை கொண்டு தடுப்பணை அமைக்க வேண்டுமென தமிழ்நாடு அரசிற்கு வலியுறுத்தல். தஞ்சாவூரில் கொட்டி தீர்த்த கனமழையால் 1000 ஏக்கர் சம்பா பயிர்களை கபளீகரம் செய்த மழை வெள்ளம். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை மழைநீர் சூழ்ந்ததால் விவசாயிகள் கவலை. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் கனமழையால் 5000 ஹெக்டேர் சம்பா சாகுபடி பாதிப்பு. உரிய கணக்கீடு செய்து நிவாரணம் வழங்க வேண்டுமென விவசாயிகள் வலியுறுத்தல். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனையில் மழைநீர் தேங்கியதால் நோயாளிகள் அவதி. புற நோயாளிகள் பிரிவில் ஏற்பட்ட விரிசலால் தண்ணீர் புகுந்ததாக பொதுமக்கள் புகார். கனமழை எச்சரிக்கையை காரணமாக திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற இருந்த பருவ எழுத்து தேர்வுகள் ஒத்திவைப்பு. மறு தேர்வுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என தகவல். புதுச்சேரி காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிப்பு. தொடர்ந்து மழை பெய்து வருவதையடுத்து அமைச்சர் நமச்சிவாயம் உத்தரவு. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் ஆகிய 4 மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட். புதுச்சேரியிலும் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை உள்ளிட்ட 12 மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட். காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் இன்று முதல் 4 நாட்களுக்கு வெளுத்து வாங்க போகும் கனமழை. டிசம்பர் 2ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். புயல் எச்சரிக்கையை அடுத்து கடலில் உள்ள மீனவர்கள் உடனடியாக கரை திரும்ப வேண்டும். கப்பல், ரேடார் நிலையங்கள் மற்றும் விமானங்கள் மூலம் கடலோர கப்பல் படை அறிவுறுத்தல். மதுரை கோரிப்பாளையம் சந்திப்பு இணைப்பு பாலத்தில் இரும்பு சாரம் சரிந்து 4 தொழிலாளர்கள் காயம். சிமெண்ட் கலவை கொண்டு பணி நடைபெற்ற போது பாரம் தாங்காமல் சாரம் சரிந்ததாக தகவல்.
குன்னூர் வெலிங்டனில் உள்ள ராணுவ பயிற்சி கல்லூரியில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. வரும் 30ஆம் தேதி திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் 9வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்கிறார். குடியரசுத் தலைவர் வருகையை ஒட்டி திருவாரூரில் வரும் 30ஆம் தேதி ட்ரோன்கள் பறக்க தடை. தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் திரௌபதி முர்மு பங்கேற்க இருக்கும் நிலையில் ஆட்சியர் உத்தரவு. பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் தமிழகத்தில் செயல்படுத்தப்படாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். தமிழகத்தில் உள்ள கைவினைஞர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் விரிவான திட்டம் ஒன்றினை உருவாக்கிட முடிவு செய்துள்ளதாகவும் மத்திய அரசிற்கு கடிதம். கைவினைஞர்களின் வாழ்வில் ஒளியேற்றுவதே விஸ்வகர்மா திட்டத்தின் நோக்கம். விஸ்வகர்மா திட்டத்தில் அரசியல் விளையாட்டு வேண்டாம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு வானதி சீனிவாசன் வலியுறுத்தல். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை போல் பிரகாசமான அரசியல் ஞான ஒளி எனக்கு கிடைக்கவில்லை. முதலமைச்சரின் விமர்சனத்திற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் பதில். என்ன செய்ய முடியும்? அவரை போன்று பிரகாசமான ஞான ஒளி, அரசியல் ஞான ஒளி, சாதாரண ஞான ஒளி இல்லை, அரசியல் ஞான ஒளி அவருக்கு இருப்பதை போன்று எனக்கு அதானியை தனி விமானத்தில் அழைத்து சென்று 6000 கோடி கடன் வாங்கி கொடுத்த மோடிதான் முதல் குற்றவாளி. பிரதமர் மோடி ஒரு கொள்ளைக்காரர் எனவும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ காட்டம். கேள்வி எழுப்ப வேண்டியவர்கள் இங்கே இருக்கிற முதலமைச்சரிடம் கேள்வி எழுப்புவது ஏன்? நரேந்திர மோடி தானே குற்றவாளி, இதிலே அவருடைய அரசுதானே குற்றவாளி. ஆகவே இப்படிப்பட்ட சூழலில் தானும் ரஜினியும் சந்தித்து பேசிக் கொண்டதால் இருவரும் சங்கியாக்கிவிட்டோம் என்றால் வருடத்திற்கு 2 முறை அவரை வைத்து படம் எடுத்து கோடிக்கணக்கில் சம்பாதித்த நீங்கள் யார்? நாம் தமிழர் கட்சி மாவீரர் நினைவு நாள் பொதுக்கூட்டத்தில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசம். அதை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கும் இல்லை, அவருக்கும் இல்லை. ஏன்னா நாங்க 2 பேரும் பேசுனதுல சங்கி ஆயிட்டோம்னா அவரை வச்சு வருஷத்துக்கு 2 படம் எடுத்து கோடி கோடியா சம்பாதிக்கிறேன். நீங்க யார்? உங்களுக்கு பேர் என்ன? நான் ரஜினியிடம் பேசிய விஷயத்தை யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என சீமான் விளாசல். ரஜினிகாந்த் சினிமா சூப்பர் ஸ்டார், தான் அரசியல் சூப்பர் ஸ்டார் எனவும் கலகலப்பான பேச்சு. ஒரு தடவை தாண்டா என் கூட நான் அவரும் நின்று, ஒரே ஒரு தடவை. ஐயோ ஐயோ ஐயோ, ஏன் தெரியுதா? அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார், நாம அரசியல் சூப்பர் ஸ்டார், 2 ஸ்டார் வாங்கிட்டான். தான் இருக்கும் வரை தமிழ்நாட்டில் 8 வழிச்சாலையும் வராது, பரந்தூரில் விமான நிலையமும் கட்ட முடியாது என சீமான் திட்டவட்டம். வாய்ப்பிள்ளை ராஜா ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ எனவும் ஆங்கிலத்தில் பேசிய சீமான். வாய்ப்பிள்ளை ராஜா ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, வெரி ராங். ஒண்ணும் தமிழக வெற்றிக் கழக மாநாடு முடிந்து 1 மாதம் நிறைவு. மாநாடு தொடர்பான வீடியோவை வெளியிட்ட கட்சி தலைவர் விஜய்.
பூகம்பம் இருந்தாலும் பயம் இல்லைங்கிறது தான் எங்க நம்பிக்கை. 5 IPS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. டிஜிபிக்கள் ராஜீவ்குமார், வன்னிய பெருமாள், IG மல்லிகா உள்ளிட்டோர் இடமாற்றம். உடல் நலக்குறைவு காரணமாக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவன் மருத்துவமனையில் அனுமதி. தீவிர சிகிச்சை பிரிவில் செயற்கை சுவாச கருவி பொருத்தப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை நிர்வாகம் தகவல். மருத்துவ சீட் வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றிய கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த காங்கிரஸ் பிரமுகர் அனிதா கைது. ஆவடி காவல் ஆணையர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் போலீசார் அதிரடி. திருவண்ணாமலையில் நிலம் அளப்பதற்கு லஞ்சம் கேட்ட ஒப்பந்த நில அளவையர் உள்ளிட்ட 2 கைது. லஞ்ச பணத்தை பெற்றபோது கையும் களவுமாக பிடித்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 4 கோடியே 7 லட்சம் ரூபாய் உண்டியல் காணிக்கை வசூல். 1908 கிராம் தங்கமும் 21,000 கிராம் வெள்ளியும் செலுத்திய பக்தர்கள். ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சராக இன்று மீண்டும் பதவியேற்கிறார் ஹேமந்த் சோரன். ராஞ்சியில் நடைபெறும் விழாவில் ஆளுநர் சந்தோஷ்குமார் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று ராஞ்சி பயணம். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்கிறார். மகாயுதி கூட்டணியில் இருந்து யார் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டாலும் அவருக்கு சிவசேனா ஆதரவு அளிக்கும். பிரதமர் மோடி, அமித்ஷா எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவோம் எனவும் ஏக்நாத் ஷிண்டே உறுதி. மகாராஷ்டிர முதலமைச்சர் பதவி குறித்து மகாயுதி கூட்டணி கட்சி தலைவர்களிடையே எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. ஏக்நாத் ஷிண்டே ஏற்கனவே தெளிவுபடுத்தியுள்ளதாகவும் பாஜக மூத்த தலைவர் தேவேந்திர பட்னாவிஸ் திட்டவட்டம். மகாராஷ்டிராவில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டும். உத்தவ் சிவசேனா கட்சியின் மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் MP வலியுறுத்தல். இஸ்ரேல் லெபனான் இடையிலான யுத்தம் இன்று முடிவுக்கு வர உள்ளதாக அதிபர் ஜோ பைடன் அறிவிப்பு. ஒப்பந்தம் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து கடந்த 14 மாதங்களாக நீடித்து வரும் போர் முடிவுக்கு வரும் என நம்பிக்கை. இலங்கை யாழ்ப்பாணத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் வீடுகளுக்குள் புகுந்த வெள்ளம். 9,400 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 40க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதம். இலங்கையின் தென்பகுதி களுத்துறை கடலில் மீன் வலையில் சிக்கிய ராட்சத முதலை. வனத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்த மீனவர்கள். தென்கொரியாவில் 50 ஆண்டுகளில் இல்லாத வகையில் நிலவி வரும் கடும் பனிப்பொழிவு. விமான நிலையங்கள் மூடப்பட்ட நிலையில் ரயில் சேவையும் நிறுத்தப்பட்டதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. நாளை கானோலியில் நடக்கிறது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் நிர்வாக கமிட்டி கூட்டம். 9வது ICC சாம்பியன்ஸ் கோப்பை அட்டவணையை இறுதி செய்வது தொடர்பாக ஆலோசனை.
ப்ரோ கபடி லீக் தொடரில் புனேரி பால்டன் அணியை வீழ்த்தி ஹரியானா ஸ்டீலர்ஸ் வெற்றி. மற்றொரு ஆட்டத்தில் குஜராத் செயின்ஸ் அணியிடம் விழுந்தது பெங்கால் வாரியர்ஸ். நடிகர் தனுஷ் ஐஸ்வர்யாவிற்கு விவாகரத்து வழங்கி சென்னை குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவு. பரஸ்பரம் விவாகரத்து கோரி தொடரப்பட்ட வழக்கில் 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற திருமண பதிவை ரத்து செய்து நடவடிக்கை. விவாகரத்து வழக்கில் நடிகர் ஜெயம் ரவி, அவரது மனைவி ஆர்த்தி ஆகியோர் சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர். 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற சமரச பேச்சுவார்த்தைக்கு பிறகு வழக்கு விசாரணை டிசம்பர் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு.